Hi students, நான் போன வீடியோவில் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அதில் ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஆல்ஃபா ஆஃப் செமி கண்டக்டர் அண்ட் சூப்பர் கண்டக்டர் பார்க்கலாம். சரியா? எக்ஸாம்பிள், ஒரு கண்டக்டருக்கு அதில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். இந்த கண்டக்டர் மேட் ஆஃப் ஆட்டம், இதில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். நாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அதில் இருக்கிற ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே லிபரேட் ஆகும், வெளியே வரும். சரியா? பட் இதில் பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா இது செமிகண்டக்டர். சரியா? ஃபார் செமிகண்டக்டர் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் எப்போ வித் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது. சரியா? அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும் போது எலக்ட்ரான் எல்லாமே லிபரேஷன் ஆகுது. ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மோர் எலக்ட்ரான் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் தியர் ஆட்டம்ஸ். ஆட்டம்லேருந்து வெளியே வருது. இது நம்ம வால்யூம் 2ல் 9th லெசன் நாம் பார்ப்போம். செமிகண்டக்டர் பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? செமிகண்டக்டர் மெட்டீரியல்னாவே என்னது? ஜெர்மனியும் சிலிக்கான். சரியா? இன்னொன்று கார்பன். இது எல்லாமே செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதாவது ரொம்பவும் கடத்தாது, கடத்தாமலும் இருக்காது, கொஞ்சமாக கடத்துறது தான் குறை கடத்தி. ஓகே, இதில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ஆட்டம்லேருந்து நிறையா எலக்ட்ரான் லிபரேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது வெளியே வருது. அப்படி ஆகும்போது நிறையா மூவிங் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். நம்ம முன்னாடி சொல்லிருப்போம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள், ஒரு ரோடு இருக்குன்னா அதோட வேகத்தடை, அதாவது மின்தடை கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருக்கும்போது பஸ்ஸு ஈஸியாக மூவ் ஆயிரும். அதே மாதிரி தான் பஸ் மீன்ஸ் கரண்ட்டு. இதில் ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும்போது அதோட கரண்ட் எப்படி இருக்கும்? ஈஸியாக ஃப்ளோ ஆயிரும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது எ செமி கண்டக்டர் வித் எ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு தெர்மிஸ்டர். அதாவது இந்த செமி கண்டக்டர் வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது, ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ரெசிஸ்டிவிட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. பாருங்கள், டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை நாம் தெர்மிஸ்டர், அதாவது வெப்ப தடையக்கம்னு சொல்லுவோம். ஓகே, டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் நம்ம கிராஃப் பாருங்கள். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம், பண்ண ரெசிஸ்டிவிட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, அப்போ அது நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, நம்ம இதை போன டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். எங்கள் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் இந்த ஓம்ஸ் லா அதில் பார்த்துருப்போம். நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு NE²τ/m. இதில் இந்த சிக்மா, அதாவது ரோவோட ரெசிப்ரோக்கல் தான் 1/சிக்மா, சிக்மாவோட ரெசிப்ரோக்கல் 1/ρ. ஸோ அப்படி போட்டோம்னா ρ ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம ரோ தான் கண்டுபிடிக்கணும் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ρ ஈக்குவல் டு இது தலைகீழாகுது, அப்போ m மேலே வந்துடும், m/NE²τ. இதில் இந்த ரோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் டென்சிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான். அந்த நம்பர் டென்சிட்டிக்கு ரோ இன்வெர்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டவுக்கும், அதோட ஆவரேஜ் டைம் பிட்வீன் இந்த கொலிஷன் டவுக்கும் ரோ இன்வெர்ஸாக இருக்குது. இந்த ரோ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், என்னங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். n இஸ் டாமினன்ட், அதாவது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். என்னோட ஆதிக்கம், நம்பர் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டவ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த கொலிஷன் டைம் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ரெசிஸ்டிவிட்டியும் டிக்ரீசஸ். ஓகே, தென் சூப்பர் கண்டக்டர்ஸ், மீ கடத்தி. இதில் ஒரு சில ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கீழே நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டிவிட்டி சடனாக 0 ஆயிடுது. இதை ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவது காமர்லிங் ஓன்ஸ் இன் 1911 எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். எதை வச்சு? மெர்க்குரி வச்சு 4.2 கெல்வினில் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி சடன்லி 0 ஆயிடுது. அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகே, அதாவது மாறுநிலை வெப்பநிலை அல்லது டிரான்சிஷன் டெம்பரேச்சர், பெயர்வு வெப்பநிலைன்னு சொல்லுவோம். சரியா? இதில் இது இஸ் சூப்பர் கண்டக்டர். இதில் ஒன்ஸ் நம்ம கரண்ட் கொடுத்துட்டோம்னா அதில் ரெசிஸ்டிவிட்டி 0, அப்போ அதோட பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸு மாறாமல் இருக்கும். அப்படி. சரியா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.